Very good morning, my dear students. Today we are going to discuss about chapter 15 e-commerce. ஓகேவா? ஸோ பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம லாஸ்ட்டாக ஓப்பன் சோர்ஸ் கான்செப்ட் வந்துட்டு 14th சாப்டர் பார்த்து அது கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம 15th சாப்டர் நம்ம ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போகிறோம். சரியா? ஸோ நல்லாவே தெரியும் வந்துட்டு இ-காமர்ஸ் அப்படின்னா தெரியும். நீங்கள் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. மின் வணிகம் இ-காமர்ஸ்னால் எலக்ட்ரானிக் காமர்ஸ்னு சொல்லுவோம், மின் வணிகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏன் வந்துட்டு நம்ம கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் அந்த இ-காமர்ஸ் படிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏன்னா நம்ம எல்லாமே இப்போ ஆன்லைன் தான். சரியா? ஸோ அந்த அதாவது இ-காமர்ஸ் அப்படிங்கும்போது நம்ம மின் வணிகம் அப்படிங்கும்போது நம்ம கம்ப்யூட்டரோ அல்லது மொபைலையோ அதை எலக்ட்ரானிக் டிவைசஸ் வந்துட்டு நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம கம்ப்யூட்டர் வந்துட்டு இ-காமர்ஸை படிக்கிறோம். சரியா? கம்ப்யூட்டர் வந்துட்டு டிபெண்ட் பண்ணி தான் இ-காமர்ஸ் அண்டு எல்லாமே இருக்குது இல்லையா? ஸோ வந்துட்டு நம்ம ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது, நம்ம ஏதாவது வந்துட்டு ஆர்டர் பண்ணி நெட்டில் ஆர்டர் பண்ணி வாங்குறது, ஸோ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம ஆன்லைனில் என்னென்ன பண்ணுறோமோ அதில் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு டிவைஸ் வேணும். பார்த்தீங்களா? அது மொபைலாக இருக்கலாம் அல்லது கம்ப்யூட்டராக இருக்கலாம். ஸோ அதனால தான் நம்ம வந்துட்டு இந்த இ-காமர்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் வந்துட்டு நம்ம இந்த லெசன் வந்துட்டு படிக்கிறோம். சரியா? ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16, 17, 18 3 சாப்டர் தான் இருக்குது. ஓகே, இது 15th சாப்டர், 16, 17, 18 இதோட மொத்தம் 4 சாப்டர் தான் இருக்குது. ஓகே, உங்களுக்கு சிலபஸ் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, நம்ம இதை தான் நம்ம இந்த கிளாஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நான் இங்கிலீஷில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தமிழில் சொல்லிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா டு லேர்ன் தி கான்செப்ட் ஆர் இ-காமர்ஸ், டு நோ தி பிரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் இ-காமர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னா இ-காமர்ஸோட கான்செப்டை பார்க்க போகிறோம். ஸோ நல்லாவே அது தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி. ஸோ இ-காமர்ஸோட ஹிஸ்ட்ரி, அது எப்படி வந்து ஸ்டார்ட் ஆச்சு, யார் அது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுனாங்க, அது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டு அனலைஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் மாடல்ஸ் அண்ட் ரெவன்யூ மாடல்ஸ். ஸோ நிறைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப்ஸ் இ-காமர்ஸ் வந்து என்னென்ன வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணும்போது அந்த இ-காமர்ஸ் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் மாடல்ஸ் இருக்குன்னு பார்க்குறோம். அண்ட் ரெவன்யூ மாடல்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அது மீன் வருவாய் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது பார்க்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்கைஸ் பிட்வீன் இ-காமர்ஸ் அண்ட் ட்ரெடிஷனல் காமர்ஸ். ஸோ இப்போ இருக்கிற இந்த இ-காமர்ஸ்க்கும் முன்னாடி வந்துட்டு நம்ம முன்னாடி காலத்தில் வந்துட்டு ட்ரெடிஷ்னலாக பண்ண அந்த காமர்ஸ்க்கு இருக்கிற டிஃபரன்ஷியேஷன் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் டு அண்டர்ஸ்டாண்ட் தி அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இ-காமர்ஸ். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். ஸோ அதே மாதிரி இ-காமர்ஸில் நமக்கு என்னெல்லாம் வந்துட்டு அட்வான்டேஜ் இருக்கா, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த 5 ஹெட்டிங்ஸ் தான் வந்துட்டு நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீ ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட் அப்படிங்கும்போது நீங்கள் காமர்ஸில் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு வெல்னோனாக இருப்பீங்க. ஸோ அதனால் வந்துட்டு காமர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப நீங்கள் நல்லா ஈஸியாக நல்லா தெளிவாக அந்த கான்செப்ட் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த லெசன் ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். சரியா? ஸோ இனிமேல் வர எல்லா லெசனுமே அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் டு இ-காமர்ஸ். ஸோ இ-காமர்ஸோட இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ தி வைஸ் பொசஸஸ் ஆலே. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா தி வைஸ் பொசஸஸ் ஆல்லாம் ஒன்றும் கிடையாது, அறிவுடையார் எல்லாம் உடையார். ஓகேவா? ஸோ யாராருக்கெல்லாம் நாலேஜ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு எல்லாமே இருக்குன்னு அர்த்தம். நாலேஜ் இருந்தாவே எல்லாமே நம்ம இது பண்ணிக்கலாம், நம்ம வந்து கேதர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், எனிஒன் ஹூ இஸ் குயிக் டு ஐடென்டிஃபை அண்ட் அடாப்ட்ஸ் இன்னோவேஷன்ஸ் வுட் பி சக்ஸஸ்ஃபுல். ஸோ யார் ஒருத்தர் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ஒரு புதுசாக ஒரு புதுமை வருது, அதை யார் வந்துட்டு சீக்கிரமாக ஏற்றுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிறாங்களோ. ஓகேவா? ஸோ ஒரு புதுசாக ஒரு ரீசன் இப்போ ட்ரெண்டிங்கில் என்ன இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்துட்டு என்னன்னா வந்துட்டு ஹையாக வந்துட்டு மாற்றிக்கிறாங்களோ, சரி அவங்களுடைய எல்லாமே நாலேஜ் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணி டெவலப் பண்ணிக்கிறாங்களோ, அவங்களாகவே வந்துட்டு டெவலப் பண்ணிக்கிறாங்களோ, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு எல்லாமே கிடைக்கும். ஸோ அவங்க தான் வந்துட்டு என்ன பண்ண முடியும்னா ஈஸியாக வந்துட்டு என்ன பண்ண முடியும், அவங்க நம்ம இந்த வேர்ல்டில் வந்துட்டு அவங்க ரன் பண்ண முடியும், காம்படிஷன்ஸ் இருக்கிற இந்த வேர்ல்டில் வந்துட்டு நம்ம ரன் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு எந்த ஒரு இதுவுமே பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காமர்ஸ் ஆல்வேஸ் ப்ராஃபிட்ஸ் ஃப்ரம் இன்னோவேஷன்ஸு. ஸோ காமர்ஸில் வந்துட்டு என்னன்னா ஸோ வணிகம், காமர்ஸ் அப்படின்னா வந்துட்டு நம்ம வணிகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை பார்த்தோன்னா எப்பவுமே வந்துட்டு இன்னோவேஷன்ஸ் வந்துட்டு அதாவது இன்னோவேஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். சரியா? ஸோ எல்லாரும் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணோம்னா நம்மளால் வந்துட்டு அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு அதில் முன்னேற முடியாது. அப்போ டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். ஒரு பிஸ்னஸ் பண்ணாலே வந்துட்டு எல்லாரும் பண்ணுற ஒரே மாதிரி நம்ம பிஸ்னஸ் வந்துட்டு எத்திக்ஸை ஃபாலோ பண்ணணும்னா முடியாது, நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் இல்லையா? ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம அட்ராக்டிவாக வந்துட்டு மக்களை வந்துட்டு கவர முடியும். இப்போ எல்லாமே பார்த்தோன்னா எது புதுசாக வந்துருக்கோ அதை தான் நோக்கி போகிறாங்க. ஸோ பழசை வந்துட்டு யாரும் மதிக்கிறதில்ல. ஸோ அதுதான் என்னென்னா வந்துட்டு அப்போ இன்னோவேஷன்ஸ் தான் வந்துட்டு என்னென்னா நம்ம வந்துட்டு காமர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு என்னன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ ப்ராஃபிட்டை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Successful businesses quickly identify developing opportunities in emerging new technology and expand their commercial capabilities. ஸோ வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னா ஸோ அது எப்போ நம்ம என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நம்ம வந்துட்டு அதை கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நியூ டெக்னாலஜிஸ் அதில் இருக்கணும் அண்ட் கமர்ஷியல் கேப்பபிலிட்டிஸ் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ பார்த்துட்டு வந்துட்டு நிறைய வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ப்ராக்டிக்கலாக வந்துட்டு எல்லாமே வந்துட்டு நம்ம ஒரு என்னென்னா கொடுக்குற மாதிரி இருக்கணும். சரியா? ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா வந்துட்டு அந்த பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் தான். உங்களுக்கு தியரியாக வளவலன்னு போயிட்டு இருக்கும். நம்ம ஃபாஸ்ட் என்னன்னா ஒரு கான்செப்ட் பண்ணி நம்ம சொன்னாவே போதும். நீ ஒன்ஸ் வந்துட்டு ஒரு கிளான்ஸ் நீங்கள் படிச்சினாவே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தி கஸ்டமர் கோஸ் டு தி மார்க்கெட் செக்கிங் அவுட் அ வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ், சூசிங் ரெக்வயர்டு ஸ்டஃப், பர்ச்சேசிங் தம் அண்ட் தென் பேயிங் தி ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் இஸ் ட்ரெடிஷனல் காமர்ஸ். ஸோ ட்ரெடிஷனல் காமர்ஸ்னா நம்ம முன்னாடி அதாவது பாரம்பரியமான சரியா பாரம்பரியமான ஒரு வணிகம்.
சரியா? ஸோ அதுதான் என்ன அப்படின்னா வந்துட்டு சொல்கிறாங்கன்னா ட்ரெடிஷ்னல் காமர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முன்னாடியெல்லாம் பார்த்தோன்னா வந்துட்டு எப்படி இருக்கும், நம்ம ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், கடைக்கு போவோம், அமௌண்ட் எடுத்துகிட்டு போவோம், போயிட்டு அங்கே வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும், நிறைய வந்து கடையில் வச்சிருப்பாங்க, அவங்க வந்துட்டு வியாபாரி இருப்பாங்க, அவங்ககிட்ட நம்ம என்ன நமக்கு என்ன பொருள் வேணும்னு கேட்போம், அவங்க எடுத்து கொடுப்பாங்க, நம்ம எடுத்து பார்த்துட்டு நம்ம கையில் தொட்டு பார்த்து நம்ம பிடிச்சிருக்கா இல்லையா, நம்ம எது வேணும்னு பார்த்துக்கலாம், நமக்கு என்ன வெரைட்டி வேணுமோ நம்ம என்ன வாங்கிக்கலாம் இல்லையா. ஸோ அமௌண்ட் கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். ஸோ அதுதான் வந்துட்டு என்னன்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் கொடுத்து நம்ம வாங்குறோம். அதுக்கு பேர் தான் ட்ரெடிஷ்னல் காமர்ஸ். ஹவவர் ரீசெண்ட் வேஸ் ஆஃப் பையிங் ஆர் செல்லிங் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஹவ் கம் அப் வித் டெக்னாலஜி இன்னோவேஷன்ஸ். ஸோ அதே மாதிரி தான் இப்போவும் நம்ம வாங்குறோம் சரியா. ஸோ முன்னாடி காலத்தில் ட்ரெடிஷ்னல் லைஃப்பில் பார்த்தாலும் நம்ம என்ன பண்ணோம், பொருள் வந்துட்டு அதே மாதிரி கடைக்கு போகிறோம், போய் பார்த்து எல்லாமே வாங்கணும். ஸோ அது வந்துட்டு ஒரு வே தான். ஸோ இப்போவும் அதே மாதிரி தான் பண்ணுறோம் சரியா. இப்போ நம்ம வந்துட்டு கடைக்கு போகிறோம், திங்ஸ் வாங்குறோம், ஆனால் அது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. அப்போ பார்த்தோன்னா ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நிறைய இருக்காது, கம்மியாக இருக்கும். ஸோ குவாலிட்டியை பற்றி நமக்கு தெரியாது, அது எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் தெரியாது, ஜஸ்ட் போவோம், கொடுப்பாங்க, வாங்கிட்டு வந்துடும் இல்லையா. ஸோ இப்போ நம்ம போனால் எல்லாமே வந்துட்டு நம்ம வந்துட்டு எக்ஸ்பைரி ஆயிருக்கா, அந்த எக்ஸ்பைரி டேட்டு பார்க்குறோம், அதுக்கப்புறம் வந்துட்டு குவாலிட்டியாக இருக்கான்னு பார்க்குறோம், எவ்வளோ குவான்டிட்டி கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறோம் இல்லையா. ஸோ வந்துட்டு டெக்னாலஜி இன்னோவேஷன்ஸ் வந்து நிறைய வந்துட்டு நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. Next, in near future, commercial activities such as buying or selling of goods between merchant and consumer will be by gone and forgotten like barter system. So barter system அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா பண்டமாற்று முறைன்னு சொல்லுவோம். பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னா வந்துட்டு பண்டமாற்று. அதாவது என்ன அப்படின்னா வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம வந்து வில்லேஜ் சைடு பார்த்தோம்னா வந்துட்டு ஒரு இதில் வந்து எடுத்துட்டு வருவாங்க சரியா. வியாபாரிகள் வந்துட்டு வருவாங்க, அது அதாவது சைக்கிளில் இருக்கும். இப்போ தான் வந்துட்டு நம்ம பைக் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ மினி ஆட்டோ அந்த மாதிரிலாம் நம்ம வச்சு கொண்டு வரோம். ஸோ முன்னாடிலாம் பார்த்தோம்னா சைக்கிள் தான், அல்லது வந்துட்டு மாட்டு வண்டி நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ என்னென்னலாம் நமக்கு வேணுமோ சரியா. ஸோ அந்த எல்லாம் வந்துட்டு வீட்டுக்கு தேவையான பொருட்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அதை வச்சு கொண்டு வருவாங்க. அப்போ என்னன்னா பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னா, எங்கிட்ட இருக்கிற ஒரு கொடுத்து, அதாவது பண்டம்னா வந்துட்டு என்னன்னா ஒரு பொருளை கொடுத்து வாங்கிக்கிறது. ஸோ பரிமாற்றம் பண்ணிக்கிறது சரி. எங்கிட்ட இருக்கிறது உங்கள்கிட்ட கொடுத்துட்டு உங்கள்கிட்ட இருக்கிறது நான் வாங்கிக்கிறேன், எனக்கு வேணுங்கிறது உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னா, ஸோ உங்கள்கிட்ட இருக்கிறது வந்துட்டு எனக்கு வேணும் எங்கிட்ட இருக்கிறது அவங்களுக்கு வேணும் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதான் வந்து பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரியா. ஸோ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அம்மா ஒரு பொருளை வச்சிருக்காங்க, ஸோ அவர் ஒன்று கொடுக்குறாரு, இந்த அம்மா அந்த பொருளை கொடுப்பாங்க. ஸோ என்னன்னா இதுதான் பார்ட்டர் பண்டமாற்று முறை. ஒரு பண்டம் வந்துட்டு இன்னொருத்தருட்ட என்ன பண்ண மாற்றி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதா வந்துட்டு பண்டமாற்று முறைன்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி பார்ட்டர் சிஸ்டம்ல வந்துட்டு ட்ரெடிஷ்னல் காமர்ஸில் இருந்தது, ஆனால் இப்போவெல்லாம் அதெல்லாம் கிடையாது ஓகேவா. ஸோ லைக் தி மோஸ்ட் அதர் திங்ஸ் தி இன்டர்நெட் அண்ட் டெக்னாலஜி ஹவ் சேஞ்ச் தி வே தட் காமர்ஸ் இஸ் கண்டக்டட். ஸோ இப்போலாம் நம்ம பார்த்தோம்னா இருந்தால் கூட கொடுக்க மாட்டோம் இல்லையா. நம்ம வந்து பக்கத்து வீட்டில் ஏதாவது ஹெல்ப் கேட்டாங்கன்னா கூட நம்ம செய்யறதுக்கு வந்துட்டு யோசிப்பாங்க. அப்போலாம் என்ன அப்படின்னா, அதாவது நம்ம வந்துட்டு அவங்க வந்து திருப்பி நமக்கு கொடுக்க தான் செய்வாங்க, இருந்தாலுமே நம்ம யோசிப்போம், வேண்டாம் நமக்கு அது அவங்ககிட்ட இருந்து வாங்க தான் பார்ப்போம் அப்படின்னு நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம எதுவுமே நினைக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு என்னன்னா அந்த பார்ட்டர் சிஸ்டம்லாம் அப்போலாம் ஃபாலோ பண்ணாங்க, இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ காமர்ஸ் அப்படிங்கும்போது நம்ம அதை வந்து இப்போ காமர்ஸ்க்கு வந்துட்டு வந்துட்டுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, 1996 IBM coined the term e-business. ஸோ e-businessனா மீன் மணி என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம பிஸ்னஸ் அப்படின்னா தொழில் சொல்லுவோம். அப்போ மின் தொழில் சரியா. பிஸ்னஸ் அப்படின்னா மின் தொழில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்துட்டு 1996 IBM தான் என்ன பண்ணாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாங்க சரியா. ஸோ ஜஸ்ட் ஆஸ் அ பிஸ்னஸ் இஸ் broader than commerce, e-commerce is a subset of e-business. ஸோ e-commerce அப்படிங்கிறது e-businessோட ஒரு பார்ட்டு. பிஸ்னஸ் e-business அதாவது மின் தொழிலில் வந்துட்டு ஒரு பார்ட்டு தான் வந்துட்டு மின் வணிகம் சரியா. ஸோ e-commerce is commercial transaction through internet, but e-business entirely depends on the internet for every intra-company and inter-company activities such as procurement of raw materials, marketing, finance, manufacturing, selling and negotiation அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு e-commerceங்கிறது e-businessல ஒரு பார்ட்டுன்னு சொல்கிறாங்க. e-commerce is commercial transaction through internet. ஸோ பார்த்தோன்னா வந்துட்டு நம்ம நார்மலாக டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்துட்டு இன்டர்நெட் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு டிரான்சாக்ஷன் பண்ணுறது தான் சொல்கிறாங்க. ஸோ பட் e-business entirely depends on the internet for every intra company and inter company. ஸோ கம்பெனி வந்துட்டு டிபெண்ட் பண்ணியிருக்குது, அது உள்நாட்டு கம்பெனி இருக்கலாம், அது வெளிநாட்டு கம்பெனி இருக்கலாம், அதை டிபெண்ட் பண்ணியிருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் இருக்க பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ், மேனுஃபேக்சரிங், செல்லிங் அண்ட் நெகோசியேஷன் இது எல்லாமே அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குன்ட்டு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ வைல் e-commerce is limited with monetary transactions using internet, e-business is grounded on technologies such as network infrastructures like internet, extranet, multimedia content and network publishing infrastructures, அதாவது HTML, ஆன்லைன் மார்க்கெட்டிங், மெசேஜிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் லைக் EDI, இமெயில், HTTP, computerized inventory management system and other common business services infrastructures like electronic payments gateways, globalized supply chain
மேனேஜ்மெண்ட் SCM சொல்கிறாங்க, ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த காமர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இது என்ன அப்படின்னா வந்துட்டு சில டிரான்சாக்ஷன், அதாவது காமர்ஸாக இருந்தாலும் சரி பிஸ்னஸாக இருந்தாலும் நம்ம லிமிடேஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதில் தான் பண்ணணும். ஸோ மணி டிரான்சாக்ஷன் பண்ணணும், அது ஆன்லைன் டிரான்சாக்ஷன், ஓகேவா. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது. இதுவே நம்ம எதாவது பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அந்த பர்ச்சேசிங்கான தனி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதை நம்ம இந்த மெயில் சென்ட் பண்ணுமா மெயிலுக்கு தனியாக, அதாவது எதாவது நம்ம சேட் பண்ணோமோ அது தனியாக, ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று தனித்தனியாக வந்துட்டு பிரித்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் வந்துட்டு என்னென்ட்டு இங்கே வந்துட்டு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், பிஸ்னஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா என்ன பார்ட்லாம் இருக்குது அப்படின்னா, ஸோ நெட்வொர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, மல்டிமீடியா கண்டென்ட் பப்ளிஷிங் இருக்குது, மெசேஜ் இன்ஃபர்மேஷன் இருக்குது, காமன் பிஸ்னஸ் சர்வீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இது எல்லாத்தையும் என்னன்னா அந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது இது எல்லாத்தையும் வந்துட்டு டிபெண்ட் பண்ணியிருக்கு. இது எல்லா பார்ட்ஸுமே அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் பில்டிங் பிளாக்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் பிஸ்னஸ், ஓகேவா. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னென்னா, a company can be called e-business if any only if, அதாவது ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனி வந்துட்டு அது அதாவது மின் வணிகம் பண்ணுற, அதாவது மின் தொழில் பண்ணுறதுக்கு எலிஜிபிள், அந்த கம்பெனி வந்துட்டு தொழில் பண்ணலாம், ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு அதுக்கான எலிஜிபிள் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் இருக்கணும்னா, it has the ability to conduct business electronically over internet. ஸோ இன்டர்நெட் யூஸ் பண்ணி வந்துட்டு அதாவது நேரடியாக வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணாமல் மறைமுகமாக பண்ணுறது, அதாவது ஆன்லைன் வழியாக த்ரூ ஆன்லைன், அதாவது இன்டர்நெட் யூஸ் பண்ணி நம்ம ஆன்லைன்லேயே பண்ணுறது, அந்த மாதிரி கேப்பபிலிட்டி இருக்கணும். இட் மேனேஜஸ் பேமெண்ட் டிரான்சாக்ஷன் த்ரூ இன்டர்நெட். ஸோ பேமெண்ட் டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வழியாக பண்ணணும். ஸோ கையில் வந்துட்டு நம்ம நேரடியாக கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாது. இட் ஹேஸ் ஏ பிளாட்ஃபார்ம் ஃபார் செல்லிங் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வழியா இன்டர்நெட். ஸோ இன்டர்நெட் யூஸ் பண்ணி என்ன பண்ணால், ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நெட்டில் ஆர்டர் பண்ணுற பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான் அந்த மாதிரிலாம் நம்ம என்ன பண்ணணும் வந்துட்டு ஷாப்பிங் வந்துட்டு வெப்சைட்ஸ்லாம் யூஸ் நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ப்ராடக்ட்டை செல் பண்ணுறதுக்காண்டு நம்ம சர்வீஸ் பண்ணுறது இன்டர்நெட் யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு வந்துட்டு நமக்கு கண்டிப்பாக அந்த கேப்பபிலிட்டி இருக்கணும். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இன்டீரியரில் கேட்பாங்க, சரியா. கம்பெனி வந்துட்டு எப்போ வென் தி கம்பெனி கேன் பி கால்டு பிஸ்னஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு கம்பெனி வந்துட்டு எப்போ வந்துட்டு பிஸ்னஸ் வந்துட்டு பண்ணுறதுக்கு தகுதியானதாக இருக்கே ஆகும் அப்படின்னா வந்துட்டு இந்த 3 சாட்டிஸ்ஃபை பண்ணால் வரும், சரியா. இது 3 கேப்பபிலிட்டி இருக்கணும், ஓகே. ஸோ அது மூலம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மீடியத்தை வந்து பார்த்துக்கலாம். ஸோ பாடம் 15 பார்த்தீங்கன்னா மின் வணிகம், காமர்ஸ்னா மின் வணிகம் நம்ம சொல்லுவோம், உங்களுக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும். சில பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அறிமுகத்தில் பார்த்தீங்கன்னா என்னன்னா வந்துட்டு அறிவுடையார் எல்லாம் உடையார் நம்ம சொன்னோமா இல்லையா. ஸோ இன்ட்ரடக்ஷனே ஃபஸ்ட்டு நம்ம சொன்னோம் தி வைஸ் பொசஸஸ் ஆல் அப்படின்னா வந்துட்டு அறிவுடையார், ஓகேவா. வைஸ் பொசஸஸ் அப்படின்னா வைஸ்னா அறிவுடையார், பொசஸஸ் அப்படின்னா வந்து கொடுக்குறது எல்லாத்தையுமே வந்துட்டு உடையார் எல்லாமே, அதாவது அறிவு இருக்குது, ஒரு மனிதனுக்கு ஒரு அறிவு இருக்குன்னா அவங்களுக்கு அறிவு இல்லைனா எல்லாமே இருந்து வேஸ்ட்டு. இப்போ அறிவு மட்டும் இருந்தாவே அவங்க என்ன பண்ணலாம்னா எல்லாத்தையும் என்ன சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு அவங்க ஒரு சேலஞ்சிங்கான பர்சனாக வந்துடலாம், அவங்க எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க, அவங்ககிட்ட எல்லா கேப்பபிலிட்டி இருக்குன்னு அர்த்தம். அதான் சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், புதுமைகளை விரைவாக அடையாளம் கண்டு பின்பற்றக்கூடிய எவரும் வெற்றி பெறுவார்கள். வணிகம் எப்போதும் புதுமைகளிலிருந்து லாபம் ஈட்டும் பண்புடையது. வெற்றிகரமான நிறுவனங்கள் வளர்ந்து வரும் புதிய தொழில்நுட்பத்தில் உள்ள வாய்ப்புகளை விரைவில் அடையாளம் கண்டு அவற்றின் வர்த்தக திறங்களை விரிவுபடுத்திக் கொள்ளும். அதாவது புத்திசாலித்தனமாக இருந்தோம் அப்படின்னா வந்துட்டு பொழைக்க முடியும், இல்லைன்னா முடியாதுன்னு சொல்றாங்க. வாடிக்கையாளர் நேரடியாக கடைக்கு சென்று பல்வேறு பொருட்களை பரிசோதித்து தேவையான பொருட்களை தேர்வு செய்து பின்னர் குறிப்பிட்ட தொகையை செலுத்தி அவற்றை வாங்குவது மரபு சார்ந்த வணிகமாகும். அதை நம்ம என்ன சொன்னா ட்ரெடிஷனல் காமர்ஸ்னு சொன்னோம், அதான் மரபு சார்ந்த வணிகம். எனினும் தற்போது தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளோடு பொருட்களை வாங்குதல் அல்லது விற்பனை செலுத்துவதற்கான வழிகள் மேம்பட்டுள்ளன. அதே மாதிரி தான் இப்போ நான் கொஞ்சம் வந்துட்டு மாற்றிருக்கிறோம், டெக்னாலஜி டெவலப்மெண்டால மாற்றிருக்கோம், அவ்வளோதான். எதிர்காலத்தில் பண்டமாற்று முறையை போன்று வணிகர் மற்றும் வாடிக்கையாளர் இடையே மரபு சார்ந்த முறையில் நடந்து கொண்டிருக்கும் வாங்குதல் அல்லது விற்றுப்பட வர்த்தக நடவடிக்கைகளும் கடந்துபோன மற்றும் மரபுபான ஒன்றாக மாறியிருக்கும். ஸோ எதிர்காலத்தில் பார்த்தோம்னா வந்துட்டு அதாவது நம்ம போய் வாங்குறதே, நம்ம கடைக்கு போய் வாங்குறோம் அவங்ககிட்ட, அதாவது அவங்க மறுபடியும் கடைக்கு போய் வாங்குறது, அவங்க கொடுக்கறது, சரி நம்ம அமௌண்ட்டு கொடுத்து அவங்க கொடுக்குற பொருளை வாங்கிட்டு வரங்கிற அந்த ஒரு முறையே இல்லாமல் போயிடும், கடந்து போயிடும், மறந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, சரியா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மற்ற துறைகளை போலவே இணைய மற்றும் தொழில்நுட்பங்கள் வணிகம் நடைபெறும் விதம் மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. 1997 IBM வந்துட்டு மின் வணிகம் அப்படிங்கிற சொல்ல வந்துட்டு முன்மொழிந்ததுன்னு சொல்கிறாங்க. அதாவது தொழில் என்பது, அதாவது மின் வணிகம் இந்த இடத்துல வந்துட்டு மிஸ்டேக்கு, மின் தொழில் தான், சரியா. பார்த்தீங்கன்னா மின்தொழில் என்பது வணிகத்தை விட பரந்த அளவில் இருப்பதால் மின் வணிகம் என்பது மின்தொழில் ஒரு உட்பிரிவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மின் வணிகம் இணைய மூலம் நடைபெறும் வர்த்தக பரிவர்த்தனை ஆகும். ஆனால் மின்தொழில் அதன் ஒவ்வொரு உள் மற்றும் வெளிநிறுவன நடவடிக்கைகளான மூலப்பொருட்கள் எல்லாத்தையும் வந்துட்டு, அதாவது மின் தொழில் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணியிருக்கேன். மின் வணிகம் அப்படிங்கிறது நம்ம ஆன்லைன் மட்டும் தான் நம்ம சொல்லுவோம், சரியா. த்ரூ ஆன்லைன் மட்டும் தான். அது மின் தொழில் அப்படின்னா வந்துட்டு அதில் மின் வணிகமும் ஒரு பாட்டாக தான் இருக்கத்தனியா எல்லாத்தையும் வந்துட்டு டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ மின் வணிகம் இணையத்தை பயன்படுத்தி நடைபெறும் பணப்பரிவர்த்தனைகளுடன் அமைந்து விட்டது போல் மின்தொழில் வணிகத்தில் எல்லாமே நம்ம ஸ்ட்ரக்சர் சொன்னோமா. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம அந்த பில்டிங் பிளாக்ஸ்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அதான் என்னன்னா கட்டமைப்பு தொகுதிகள், அது இப்போ பல்வேறு கட்டமைப்பு தொகுதிகள் இருக்குது. அதில் நெட்வொர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, மல்டிமீடியா கண்டென்ட் பப்ளிஷிங் இருக்குது, மெசேஜ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது, காமன் பிஸ்னஸ் சர்வீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதெல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் மின் தொழில். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரா பிஸ்னஸ் எல்லாம் சேர்ந்ததுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு நிறுவனம் வந்துட்டு எப்போ வந்துட்டு அது மின்தொழில் படத்துக்கு எலிஜிபிள் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இணையம் மூலம் மின்னணு முறையில் வணிகம் நடத்தும் திறன் கொண்டிருந்தால், இணையம் மூலம் பணம் செலுத்துதல் பரிவர்த்தனையை நிர்வகித்தால், இணையம் மூலம் பொருட்களை விற்க மற்றும் சேவைகளை வழங்க ஒரு பணித்தளம் கொண்டிருந்தால் மட்டுமே அதை மின்தொழில் நிறுவனம் என்று அழைக்கலாம், ஓகேவா. ஸோ அவ்வளோதான்.
இப்போ தான் அதை இன்ட்ரடக்ஷன் பார்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ தான் நம்ம டெஃபினேஷனுக்கு வரோம். இ-காமர்ஸ் அப்படின்னா என்னங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ இ-காமர்ஸ் இஸ் கரண்ட்லி ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தி இன்டர்நெட் ஏரியா. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு இ-காமர்ஸ் அப்படின்னு வந்துட்டு என்ன ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான அஸ்பெக்ட். இன்டர்நெட்டில் பார்த்தோம்னா வந்துட்டு நம்ம இன்டர்நெட் அப்படின்னாவே வந்துட்டு இ-காமர்ஸ் தான். ஸோ அதை பிஸ்னஸ் மோஸ்ட்டாக நம்ம பார்த்தோம்னா நம்ம வந்து பிஸ்னஸ் அதை வணிகம் பண்ணுறதுக்கு, அதாவது ஏதாவது டிரான்சாக்ஷன் பண்ணுறது, ஏதாவது நம்ம ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ அதாவது ஒரு நம்ம வந்துட்டு மெசேஜ் பாஸ் பண்ணுறதாலும் சரி, ஏதாவது நம்ம சேட் பண்ணுறதாலும் சரி, ஒரு மெயில் பண்ணுற ஒரு ஜாப் ரிலேட்டடாக பண்ணுறதாலும் சரி, நம்ம ஏதாவது நம்ம வந்துட்டு வீட்டுக்கு நமக்கு தேவையான பொருட்களை வாங்குறதா இருந்தாலும் சரி, விற்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸ் இம்பார்ட்டன்ட்னு ஒரு பார்ட்டாக இருக்குது. ஸோ பாருங்கள், ஜஸ்ட் லைக் தி வேர்ட்ஸ் இமெயில், இ-புக் வித் தி ப்ரிஃபிக்ஸ் இ. சரி, முன்னாடி இ அப்படின்னு வருது பார்த்தீங்களா. ஸோ அந்த இ அப்படின்னா அதனோட அப்ரிவேஷன் என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக். இ அப்படின்னா வந்துட்டு என்ன எலக்ட்ரானிக் சொல்லுவோம். ஸோ காமர்ஸ் அண்ட் இன்டர்நெட் மேக்ஸ் இ-காமர்ஸ். ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு காமர்ஸ் அண்ட் இன்டர்நெட், அதாவது வணிகமும் இருக்கணும், இன்டர்நெட் ரெண்டுமே இருந்தால் அது இன்டர்நெட் இல்லாமல் நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ அது ரெண்டு சேர்ந்தது காமர்ஸ். ஸோ அப்போ இ-காமர்ஸ் அப்படின்னா எலக்ட்ரானிக் காமர்ஸ். இட் ஆல்சோ அலோஸ் தி கன்சூமர்ஸ் டு எக்ஸ்சேஞ்ச் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வித் நோ பேரியர்ஸ் ஆஃப் டைம் ஆர் டிஸ்டன்ஸ். ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து டைம் டிலே ஆகாது, எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ அதுதான் வந்துட்டு நேரடியாக அவங்க வந்துட்டு மக்களுக்கு போய் சேரதுனால தான் வந்துட்டு இ-காமர்ஸ் எல்லாரும் விரும்புகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஹேஸ் எக்ஸ்பேண்டட் ரேபிட்லி ஓவர் தி பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் அண்ட் இஸ் ப்ரெடிக்டட் டு அக்ஸலரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்தோம்னா வந்துட்டு இப்போ சில வருஷங்களாக பார்த்தோம்னா வந்துட்டு ஆன்லைன் தான் நம்ம வந்து இ-காமர்ஸ் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு ஃபேமஸான ஒரு அஸ்பெக்டாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உள்ள டெஃபினேஷன் பாருங்க கொடுத்துருக்காங்க. இ-காமர்ஸ் கேன் பி டிஸ்கிரைப்ட் ஆஸ் தி ப்ராசஸ் ஆஃப் பையிங் ஆர் செல்லிங். பையிங்னா வாங்குறது, செல்லிங் அப்படின்னா வந்துட்டு விற்கிறது. சரியா. ஸோ ப்ராடக்ட்ஸ் பொருட்களை வாங்குறது, விற்கிறது. சர்வீசஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் வழியாக கம்ப்யூட்டர் நெட்வொர்க் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம பொருட்களை வாங்குறது விற்கிறது பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் இ-காமர்ஸ். ஸோ ஏன் நம்ம கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இதை படிக்கிறோம்னா இதுதான். சரியா. நம்ம வந்துட்டு இ-காமர்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த இ-காமர்ஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா அதுக்கு ஒரு டிவைஸ் வேணும். சரியா. ஸோ எதை வழியாக நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணுறோம்னா எதை யூஸ் பண்ணி பண்ணுறோம், கம்ப்யூட்டர் தான் நம்ம இன்டர்நெட் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அதில் நம்ம பண்ணுறதுனால தான் இங்கே நம்ம இந்த லெசனை படிக்கிறோம். ஓகேவா. இட் குட் பி கன்சூமர் பேஸ்ட் ரிட்டெயில் சைட்ஸ் ஆர் ஆக்ஷன் சைட்ஸ் ஆர் ட்ரேட் பிட்வீன் லார்ஜ் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ். தி கமாடிட்டி குட் பி a laptop or a wrist watch or it could be a operating system or a simple browser plugin. ஸோ என்ன பார்த்தோன்னா வந்துட்டு அது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதை சரி ஒரு சிஸ்டமாக இருந்தாலும் சரி எதுவாக சரி வந்து கமர்ஸ் அந்த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் வந்துட்டு கம்ப்யூட்டர் வந்து இம்பார்ட்டன்ட் பார்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. தி குட்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆர் சர்வீசஸ் ஆர் டெலிவர்டு இன் டேஞ்சபிள் ஆர் எலக்ட்ரானிக் ஃபார்ம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னென்னா அதாவது நம்ம வந்துட்டு சிலது பார்த்தோம்னா வந்துட்டு அதாவது என்னன்னா நான் வந்துட்டு சென்ட் பண்ண முடியாதது இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. ஸோ எந்தெந்த பொருள் நம்ம பண்ண முடியாது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது புலனாகும், அதாவது வந்துட்டு எலக்ட்ரானிக் டிவைசஸ் அப்படின்னா வந்துட்டு அதை நம்ம என்ன எலக்ட்ரானிக் டிவைசஸ் இருக்குது, அதான் மின்னணு. புலனாகாது அப்படின்னா வந்துட்டு மின்னணு ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைசஸ். சரியா. ஸோ மற்றதெல்லாம் பார்த்தோம்னா அது ஒரு இன்ஃபர்மேஷனு. ஒரு டிவைஸ் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன சொல்ல டேஞ்சிபிள், அதாவது எலக்ட்ரானிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுவே பார்த்தோம்னா நான் டேஞ்சிபிள் அப்படின்னா வந்துட்டு ஏதாவது ஒரு திங்ஸ் குட்ஸ். சரியா. ஸோ இதை பார்த்தோன்னா வந்துட்டு வேறு ஏதாவது திங்ஸ் நம்ம வந்துட்டு ஒரு பேக் வாங்குகிறோம், ஒரு இது வாங்குகிறோம், ஒரு வாட்ச் வாங்குகிறோம், ஒரு மொபைல் வாங்குகிறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்துட்டு என்ன பார்த்தோன்னா வந்துட்டு நார்மல் நமக்கு குட்ஸ் நம்ம சொல்லுவோம். சரியா. ஸோ கொடுத்துருக்காங்க டேஞ்சிபிள் அண்ட் இன்டேஞ்சிபிள் குட்ஸு. ஸோ இதில் பார்த்தோம்னா வந்துட்டு டேஞ்சிபிள் அண்ட் இன்டேஞ்சிபிள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் வந்துட்டு டேஞ்சிபிள். ஸோ அது என்ன அப்படின்னா வந்துட்டு இது வந்துட்டு நான் எலக்ட்ரானிக் டிவைசஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எலக்ட்ரானிக் டிவைசஸ், சோஃபா, பெட்டு, பீரோ, சேரு. சரியா. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் டிவைசஸ் கிடையாது. ஸோ அந்த மாதிரி டிவைசஸ்க்கு பேர் என்னது என்னன்னா வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் டேஞ்சிபிள். சரியா. ஸோ இது பார்த்து நம்ம வந்துட்டு டேஞ்சிபிள் குட்ஸ். ஸோ டேஞ்சிபிள் அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு எலக்ட்ரானிக் ஃபார்மே. ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா என்னன்னா சாஃப்ட்வேர். சரி, அது சாஃப்ட்வேராக இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காப்பிரைட் இது மாதிரி வந்துட்டு நம்ம ஸோ ப்ரோக்ராம் ஓரியன்டாக நம்ம ஏதாவது இது பண்ணுறோம் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்துட்டு டேஞ்சிபிள். ஓகேவா. இருங்க. ஓகே சாரிப்பா. டேஞ்சிபிள் அப்படின்னா வந்துட்டு என்னன்னா வந்துட்டு நான் எலக்ட்ரானிக் இல்லாதது. ஓகேவா. டேஞ்சிபிள் அப்படின்னா வந்துட்டு புலனாகக்கூடியது. தட் மீன்ஸ் என்ன நார்மலாக நம்ம வாங்குற திங்ஸ், வீட்டுக்கு நம்ம வாங்குற திங்ஸ். சரியா. ஸோ நெட்டில் ஆர்டர் பண்ணி வாங்குற திங்ஸ், ஒரு வாட்சாக இருக்கலாம், ஒரு சின்ன ஷூ வாங்கலாம், அதாவது வேறு வந்துட்டு சேரு, சோஃபா. சரியா. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு வீட்டுக்கு வேணும் ஹோம் அப்ளையன்சஸ்லாம் வாங்குற பார்த்தீங்களா. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு டேஞ்சிபிள். ஸோ இதுக்கு பேர் என்னென்னா டேஞ்சிபிள். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா வந்துட்டு நான் டேஞ்சிபிள். ஓகேவா. ஸோ நான் டேஞ்சிபிள் அப்படின்னா என்னென்னா எலக்ட்ரானிக் ஃபார்மே. ஸோ எலக்ட்ரானிக் டிவைசஸ்லாம் வாங்குற பார்த்தீங்கன்னா கரண்ட் ஓரியன்ட், அதாவது சாஃப்ட்வேராக இருக்கலாம், வேறு ஏதாவது நம்ம வந்துட்டு ஒரு டிவைஸ் வந்துட்டு எலக்ட்ரானிக் டிவைசஸ் ஏதாவது வாங்குறது, லேப்டாப் வாங்குறது. சரி. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம வாங்குறது என்ன அப்படின்னு வந்துட்டு நம்ம என்னது இன்டேஞ்சிபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்டேஞ்சிபிள் குட்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ அதை கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஸோ பாருங்க கொடுத்துருக்காம பாருங்க குட்ஸு. ஸோ குட்ஸ் அப்படின்னா திங்ஸ் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா வந்துட்டு மொபைல் ஃபோன்ஸு, டிஜிட்டல் கேமராஸ், கிளாத்ஸ், அக்சசரி இதெல்லாம் வந்துட்டு குட்ஸ் அப்படின்னா வந்துட்டு பொருட்கள் தான் சொல்கிறாங்க. இன்ஃபர்மேஷன் அப்படின்னா என்னென்ன எக்ஸாம்பிள்னா சப்ஸ்கிரிப்ஷன் டு சம் நியூஸ் பேப்பர்ஸ், சயின்டிஃபிக் ஜேர்னல்ஸ், டெலிவிஷன் சேனல்ஸ். ஸோ இன்ஃபர்மேஷன் நம்ம எதுவும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறது, நியூஸ் நம்ம பார்க்குறது,
அதை கூகுளில் போய் சர்ச் பண்ணி நம்ம பார்க்குறோம், அது மாதிரி இது பண்ணுறது. அப்போ ஜேர்னல்ஸ் தான் நம்ம வந்துட்டு ஆர்டர் பண்ணி படிக்கிறது, ஜேர்னல்ஸ் வாங்குறது. அதுக்கப்புறம் வந்து சேனல்ஸ் நம்ம வந்து சேனலில் பார்க்குறோமா இல்லையா, நம்ம வந்துட்டு லைவாக வந்துட்டு பார்க்குறோமா இல்லையா, ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறது அது தனி. நெக்ஸ்ட் சர்வீசஸ்னால் இதில் மேட்ரிமோனியல் சர்வீசஸ், பிளேஸ்மெண்ட் சர்வீசஸ். நம்ம ஏதாவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும்னா நம்ம பிளேஸ்மெண்ட் சர்வீசஸில் அதை போய் பார்க்கலாம். மேட்ரிமோனியல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓகேவா. ஸோ மேரேஜ் அந்த சம்மந்தமாக அதில் போய் பார்க்குறது. நெக்ஸ்ட் டேஞ்சிபிள் ஃபார்ம்னா என்னென்னு அது ப்ரீஃபாக நல்லா கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸாம்பிள், டிஜிட்டல் கேமரா பர்ச்சேஸ்டு பை கன்சூமர் ஃப்ரம் an ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் which might be delivered at the requested address. ஸோ டேஞ்சிபிள் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நார்மல் இதுதான். ஸோ டிஜிட்டல் கேமரா இருக்கலாம், இந்த மாதிரிலாம் வந்துட்டு வாங்குறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த நம்ம நார்மலாக வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்குறோம் பார்த்தீங்களா. ஸோ அது எல்லாமே வந்துட்டு டேஞ்சிபிள் ஃபார்மில் வரும். எலக்ட்ரானிக் ஃபார்ம்னா எக்ஸாம்பிள் மியூசிக் ஆல்பம் ஆர் சாஃப்ட்வேர் இதை நம்ம டவுன்லோட் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஒரு படம் டவுன்லோட் பண்ணுறோம், ஒரு ஆடியோ டவுன்லோட் பண்ணுறோம், வீடியோ டவுன்லோட் பண்ணுறோம், சரியா. ஸோ நம்ம எதாவது நம்ம வந்துட்டு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ அதெல்லாம் எந்த கேட்டகரியில் வரும் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி சாஃப்ட்வேர் சைடில் வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக் ஃபார்ம், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நம்ம மொபைல் வாங்குறது, அப்போ வந்து கேமரா வாங்குறது, வேறு ஏதாவது நமக்கு திங்ஸ் தேவையான பொருட்களை வாங்குறதுக்கு வந்துட்டு என்ன உங்களுக்கு டேஞ்சிபிள் ஃபார்ம், ஓகேவா. அது வந்து டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சா, எவ்வளோதான். ஸோ நம்ம தமிழில் பார்க்கலாமா. தமிழ் மீடியம் பாருங்கள், லிசன் பண்ணுங்கள். ஸோ மின்வணிகம் நுகர்வோர் அடிப்படையிலான சில்லறை விற்பனை தளங்களாகவோ ஏல வலைத்தளங்களாகவோ அல்லது பெரிய வியாபார அமைப்புகளிடையே வணிகமோ இருக்கலாம். அதாவது நம்ம இ-காமர்ஸ் அப்படிங்கிறது சின்னதில் ஆரம்பித்து பெருசு வரைக்கும் போகலாம், ஓகேவா. சின்னதாக ஒரு கடை வச்சு அதில் நம்ம வியாபாரம் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு ஷாப்பிங் மால் யூஸ் பண்ணி பண்ணலாம். அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கம்பெனியை வச்சு கூட பண்ணலாம். ஸோ அது எப்படி வேணாலும் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. சிறு மற்றும் பெரிய இல்லை எது வேணாலும் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. பொருட்கள், தகவல்கள் அல்லது சேவைகள் புலனாகும் அல்லது அதாவது புலனாகாது அப்படின்னா வந்துட்டு மின்னணு, அதாவது நம்ம கையில் தொட முடியாது, சரியா. கையில் தொடுறது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம கையில் தொட்டு வாங்குறோம் பார்த்தீங்களா. ஸோ அது பார்த்தீங்கன்னா புலனாகிறது. தட் மீன்ஸ் என்ன வந்துட்டு டேஞ்சிபிள். நான் டேஞ்சிபிள் நம்ம கையில் தொட முடியாது, எவ்வளோதான். ஸோ ஹார்ட்வேராக நம்ம வந்துட்டு பிசிக்கல் டூல்ஸ், நம்ம ஹார்ட்வேராக உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ பிசிக்கல் ஒரு டிவைஸ் தான் வந்துட்டு என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் மவுஸு, கீபோர்டு, மானிட்டரு, சரியா, CPU இதெல்லாம் வந்து நம்ம கையில் தொடுவோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் நம்ம என்னென்னா நம்ம ஹார்ட்வேர்னு சொல்கிறோம். ஸோ சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது இன்பில்டடாக கம்ப்யூட்டர் நம்ம கூட ப்ரோக்ராமிங் சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா டேஞ்சிபிள் அண்ட் நான் டேஞ்சிபிள் இருக்குது, சரியா. ஸோ டிவைசஸில் ஹோம் அப்ளையன்சஸ் நமக்கு எதாவது நம்ம நெட்டில் ஆர்டர் பண்ணி வாங்குறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது இதெல்லாம் வந்துட்டு டேஞ்சிபிள் வரும். நான் டேஞ்சிபிள் அப்படின்னு ஏதாவது சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறது இந்த மாதிரி வந்து பண்ணுறதுலாம் வந்து இது ஆல்பம்ஸ், மியூசிக், அதாவது ஆடியோ, வீடியோ அந்த மாதிரிலாம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அது மாதிரி டவுன்லோட்ஸ்லாம் வரதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டேஞ்சிபிள், ஓகேவே. இப்போ கிளியர் ஆயிடுச்சா. ஸோ அதான் அங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க. பொருட்கள் அப்படின்னா எடுத்துக்காட்டு கைபேசிகள், எண்ணியல் படக்கருவிகள், ஆடைகள், ஆபரணங்கள், நச்சுநிரல், எதிர்ப்பின் எழுத்துக்கள் இதெல்லாம். தகவல் பார்த்தோன்னா எடுத்துக்காட்டு சில இனிய செய்தித்தாள்கள், அறிவியல் இதழ்கள், தொலைக்காட்சி ஒளியிலே வரிசை போன்றவற்றுக்கான சந்தா. நெக்ஸ்ட் சேவைகள் பார்த்தா திருமண தகவல் சேவைகள், பணியமர்த்தல் சேவைகள். புலனாகும் வடிவம் பார்த்தீங்கன்னா ஒரு மின்வணிக வலைத்தளத்திலிருந்து நுகர்வோரால் வாங்கப்பட்ட ஒரு எண்ணியல் படக்கருவி கோரிய முகவரியில் வழங்கப்படலாம். மின்னணு வடிவம் அப்படின்னா எடுத்துக்கிட்டு ஒரு வலைத்தளத்திலிருந்து, அதாவது நம்ம இப்போ பார்த்தோன்னா நம்ம ஒரு டிஜிட்டல் கேமரா வந்துட்டு ஆர்டர் பண்ணுறேன், இல்லை நான் வந்துட்டு ஒரு மொபைல் ஆர்டர் பண்ணால் என்ன பண்ணோம், நான் ஆர்டர் பண்ணிட்டு என்ன பண்ணோம், அமௌண்ட் நான் கட்டிட்டு அதுக்கப்புறம் அட்ரஸ் கொடுக்கணும் இல்லையா. ஸோ ஒரு பர்டிகுலர் அட்ரஸ்க்கு வந்துட்டு ஒரு திங்ஸ், ஒரு பொருள் வந்துட்டு வாங்குறோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ அந்த மாதிரி பண்ணுறதா வந்துட்டு புலனாகும், அதாவது டேஞ்சிபிள் குட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. மின்னணு வடிவம்னா நான் டேஞ்சிபிள் குட்ஸ். எடுத்துக்காட்டு ஒரு வலைத்தளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்ட ஒரு இசை தொகுப்பு அல்லது ஒரு மின்பொருளையும் மின்னணு வடிவத்தில் வழங்கப்படலாம். ஸோ அது மாதிரி நம்ம நெட்டில் ஏதாவது நம்ம டவுன்லோட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பார்த்தோன்னா அது வந்துட்டு மின்னணு வடிவம். சரி, அமௌண்ட் நம்ம கட்ட தேவையில்லை, சரியா. ஸோ இதான் சொல்கிறாங்க. ஸோ இதான் என்ன அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு பார்த்தோன்னா இ-காமர்ஸில் வர நம்ம அது பேசிக் கான்செப்ட், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் இதுதான் வந்து இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சிருச்சு, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹெட்டிங் பார்த்தோன்னா தி எவல்யூஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் காமர்ஸ். எவல்யூஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் காமர்ஸ். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா வந்துட்டு என்னென்ன, அதாவது இ-காமர்ஸில் பார்த்தோன்னா வந்துட்டு நமக்கு என்னென்ன வந்துட்டு அது வளர்ச்சி வந்தது. ஸோ என்னென்னலாம் வளர்ச்சி வந்தது, இப்போ ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சு, இப்போ வந்துட்டு எந்த அளவுக்கு க்ரோத் ஆயிருக்கு அப்படின்னு அந்த க்ரோத் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ லிசன் பண்ணுங்க. இ-காமர்ஸ் இஸ் நாட் அ கம்ப்ளீட்லி நியூ டைப் ஆஃப் காமர்ஸ். ஒரு நியூவான ஒன்று கிடையாது, எப்பவுமே இருக்கிறதா. டான் ஆஃப் இ-காமர்ஸ் ஸ்டார்டட் ஃபியூ டிகேட்ஸ் ago and continues to grow exponentially. It first emerged on private networks. அது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் தான் வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ப்ரைவேட் நெட்வொர்க் தான் வந்துட்டு ஆரம்பிச்சாங்க. எப்படின்னா 1970s எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்சஸ் அண்ட் டெலிஷாப்பிங் டுகெதர் பேவ்டு தி வே ஃபார் தி இ-காமர்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு முதல்ல ப்ரைவேட்டில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண ப்ரைவேட் நெட்வொர்க்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த இ-காமர்ஸ் 1970. அதுக்கப்புறம் வந்துட்டு டெலிஷாப்பிங்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தா அப்படியே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு டெவலப் ஆகினாச்சுன்னு வந்துட்டு இ-காமர்ஸாக ப்ரைவேட் நெட்வொர்க்காக இருந்தது இ-காமர்ஸாக மாறிடுச்சு, அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா தி ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் இ-காமர்ஸ் இஸ் க்ளோஸ் ட்விஸ்டட் டுகெதர் வித் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் தி இன்டர்நெட். அதாவது இன்டர்நெட்டோட ஹிஸ்ட்ரியும் இ-காமர்ஸோட ஹிஸ்ட்ரி வந்துட்டு ஒரே மாதிரி ரெண்டு வந்துட்டு ஒன்றுக்குள்ளே ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இ-காமர்ஸ் பிகம் ரியலி பாசிபிள் when the internet was open to commercial use. Online shopping started to grow when National Science Foundation opened the internet to the public in 1991. ஸோ 1970 இது பண்ணது. ஸோ 1991 பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு நேஷனல் சயின்ஸ் ஃபவுண்டேஷன் NSF வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இன்டர்நெட்டுக்கான வந்துட்டு இன்டர்நெட் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இ-காமர்ஸை பண்ணலான்றது பண்ணாங்க. சின்ஸ் தென் பிஸ்னஸ் ஹேவ் ஸ்டார்டட் டு டேக் அப் ரெசிடென்ஸ் ஆஃப் வெப்சைட்ஸ். ஸோ நிறைய வெப்சைட்ஸ்லாம் வந்துட்டு கொண்டு வந்து ஸோ நம்ம ஆன்லைன் வெப்சைட்ஸ், ஷாப்பிங் வெப்சைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ வந்துட்டு
ஆன்லைனில் வந்துட்டு அது ஹோட்டல் எதுவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அதாவது நம்ம எஜுகேஷன் சைடாக இருந்தாலும் சரி, அல்லது வந்துட்டு நம்ம ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தாலும் சரி, எந்த தனித்தனி ஒவ்வொரு ஃபீல்டுக்கு தனித்தனி என்ன பண்ணால் நம்ம வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ணி அந்த வெப்சைட் நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம்னா அப்லோட் பண்ணி விட்டு அந்த வெப்சைட் வழி நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம வந்துட்டு நம்மளோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறோம். சரியா? நம்ம என்ன பண்ணுறோம்னா நமக்கு வந்துட்டு நிறைய வந்து சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதான் சொல்கிறாங்க. ஸோ எப்போ அதெல்லாம் தொடங்குச்சுன்னா 1991 இப்போ வந்துட்டு இப்போ வரைக்கும் வந்துட்டு அது என்னன்னா சம் வெப்சைட்ஸாக வந்துட்டு உங்களுக்கு வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு எல்லாம் என்ன பண்ண பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, வித் தி ப்ராக்ரஸ் ஆஃப் தி இன்டர்நெட் டெக்னாலஜி அண்ட் வாஸ்ட்லி டெவலப்டு குளோபல் இன்டர்நெட் community, large number of .coms, fintech, the internet startups have appeared under a strong foundation of electronic commerce continues to build. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்னன்னா .com, ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னா வந்துட்டு நிறைய வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். சரியா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி நிறைய வந்து பெரிய லெவல் வந்துட்டு .coms, fintech வணிகம் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு என்ன அவங்க டெவலப் ஆகிட்டு வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. தி இன்டர்நெட் had provided new commercial potential not only for large organizations but also provided a sustainable entry point for small and medium sized enterprises of e-commerce. அதாவது பெரிய லெவலில் இருக்கிற கம்பெனி ஆர்கனைசேஷன்ஸ் தான் வந்துட்டு இது இந்த இ-காமர்ஸ் வந்துட்டு எலிஜிபிள் அப்படிங்கிறது கிடையாது, அவங்க மட்டும் தான் பண்ண முடியுது கிடையாது. சின்ன இதில் இருந்துமே பார்த்தீங்கன்னா ஸ்மால் என்டர்பிரைசஸ் கம்பெனி இருக்கிறேன் யார் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், இதை வந்துட்டு இ-காமர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. டு இ-காமர்ஸ் இஸ் நோ லாங்கர் an exclusive domain of large organizations or private network. ஸோ ப்ரைவேட் நெட்ஒர்க்காக இருந்தாலும் சரி, லார்ஜ் ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி, ஸோ எல்லா இடத்துல வந்துட்டு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஒரு ரீசன்ட் ட்ரெண்டாக வந்துட்டு இருக்கு இ-காமர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் தோ இ-காமர்ஸ் ஹேஸ் been existing since a few decades, it has recently sustained significant growth. It is because the internet has transformed from the auxiliary communication medium of academics and large organizations to an enriched communication medium that extends nearly all parts of மெயின் ஸ்ட்ரீம் சொசைட்டி. ஸோ என்ன சொன்னால் சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ஸ்ட்ரீமாகவே இருக்குன்னு சொல்கிறாங்க. இது தியரியாக இருக்கும், தியரியில் பார்த்தோன்னா நிறைய இருக்கும், வளவளவலும் போயிட்டு இருக்கும். ஜென்ரல் கான்செப்ட் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுட்டா போதும். நான் அப்படியே வந்து ரீட் பண்ணி உங்களுக்கு கான்செப்ட் மட்டும் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ பார்த்தா ஒரு கம்யூனிகேஷன் படத்தான் இருந்தாலும் சரி, வேறு நம்ம ஒரு பிஸ்னஸ் படத்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து சொசைட்டியில் வந்துட்டு ஒரு மெயின் ஸ்ட்ரீமாக இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட்டாக வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்டெகிரேட்டட் வித் கமர்ஷியலைசேஷன் ஆஃப் தி இன்டர்நெட், பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம்ஸ் டுகெதர் மேட் இ-காமர்ஸ் ஃப்ளோரிஸ். ஸோ இ-காமர்ஸோட ரொம்ப ஒரு பிரகாசமான ஒரு இது அப்படின்னு என்ன சொன்ன பார்த்தோன்னா வந்துட்டு இன்டர்நெட் அதனுடைய இது அது இன்டெகிரேட்டட் வித் அப்படின்னா வந்துட்டு ஒரு கமர்ஷியல் இதாக பண்ணுறது, அது உலக அளவில் வந்துட்டு எல்லாத்தையும் பிரபலமாக கொடுக்குறது, அதுக்கப்புறம் பர்சனல் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி பண்ணுறது, அப்புறம் பேமெண்ட் சிஸ்டம்ஸ், இதெல்லாம் தான் வந்துட்டு இ-காமர்ஸ் வந்துட்டு க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்ப வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டு யூ நோ இருக்குது, இந்த கான்செப்ட் வந்துட்டு படித்து பார்த்துக்குவாங்க. சரியா? ஸோ இதில் பார்த்தீங்க வந்துட்டு 1979 மைக்கேல் அல்ரிச் வந்துட்டு இங்கிலீஷ் என்டர்பிரினர். ஸோ அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு டெக்னிக் வந்துட்டு கொடுத்தாரு, ப்ரப்போஸ் பண்ணாரு. ஸோ ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் பிட்வீன் கன்சூமர் அண்ட், அதாவது நம்ம வந்து கன்சூமர் அண்ட் பிஸ்னஸ் அது இடையில வந்துட்டு என்னன்னா கன்சூமர் அண்ட் பிஸ்னஸ் ஆர் பிட்வீன் பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸ் அல்லது கன்சூமர் டு பிஸ்னஸ் இடையில வந்துட்டு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுறதை வந்துட்டு ப்ராசஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்தாரு. இட் வாஸ் லேட்டர் ப்ரொஃபஷனலி கால்டு இ-காமர்ஸ். ஸோ இன் 1980 இன்வென்டட் மல்டிபர்பஸ் ஹோம் இன்ஃபோர்டைன்மெண்ட் டிவைஸ் கால்டு டெலிபூட்டர் விச் வாஸ் a fusion of டெலிவிஷன் கம்ப்யூட்டர் அண்ட் டெலிகாம் நெட்வொர்க்கிங் டெக்னாலஜிஸ். ஸோ ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ்க்காக வந்து அவர் செக் பண்ண ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணதான் வந்துட்டு என்னன்னா வந்துட்டு உங்களுக்கு இ-காமர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணலாங்கிறது அவர் தான் வந்துட்டு என்ன கண்டுபிடிச்சார். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா growth of e-commerce is also related to the socio-technological changes. The more the medium becomes deep rooted, the more are the users drawn towards it. Increase of users increases the markets. ஸோ என்னன்னா யூசர்ஸ் அதிகமாக மார்க்கெட் அதிகமாகிட்டே போகும் இல்லையா? ஸோ as the markets expand, more business organizations are attracted. அப்போ மார்க்கெட் வந்துட்டு எக்ஸ்பாண்ட் ஆக போக என்னன்னா வந்துட்டு நிறைய பிஸ்னஸ் அதாவது சின்னதாக வந்துட்டு சின்ன ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம், சின்ன மார்க்கெட்டாக இருந்தது பெரிய அந்த மார்க்கெட் எக்ஸ்பாண்ட் ஆகி ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனாக மாறுது. அப்போ மாறும்போது என்னன்னா வந்துட்டு நம்ம அட்ராக்ட் ஆகும். சரி, ஒருத்தர் வந்துட்டு கொஞ்சம் வளர்ச்சி ஒரு பெரிய நல்ல நிலைமைக்காகவே இப்போ இந்த அளவுக்கு அவங்க வந்துட்டாங்கன்னா ஒரு அட்ராக்ஷன் இது பண்ணுறோமா இல்லையா? ஸோ அது அந்த மாதிரி தான் தி மோர் பிஸ்னஸஸ் அக்யூமுலேட்டட் டு கிரியேட் காம்படிஷன். ஸோ அந்த மாதிரி பார்த்தா வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு கம்பெனி ஒரு சின்னதாக ஒரு மார்க்கெட் வைக்கிறோம். ஸோ அதை அப்படியே டெவலப் பண்ணி ஒரு ஷாப்பிங் மாலாக வைக்கிறோம். ஸோ அப்போ அதை ஒரு ஆர்கனைசேஷனாக பண்ணும்போது ஸோ காம்படிஷன் அதே மாதிரி என்ன பண்ணால் இன்னொருத்தர் நிறைய என்ன பண்ணுவாங்க அதே மாதிரி பண்ணுவாங்க. அப்போ காம்படிஷன் வந்துட்டு வர ஆரம்பிக்குது. தி காம்படிஷன் லீட்ஸ் இன்னோவேஷன். ஸோ அந்த காம்படிஷன் வரும்போது என்ன பண்ணணும்னா ஸோ வந்து நம்ம ரெண்டு பேர் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம யாரும் அட்ராக்ட் பண்ண மாட்டாங்க இல்லையா? ஸோ அவனை விட நம்ம டிஃப்ரெண்ட்டாகவும் கொஞ்சம் இன்னோவேஷனாக கிரியேட்டிவாகவும் அட்ராக்டிவாகவும் பண்ணால் மட்டும் தான் நம்ம பக்கம் மக்கள் வருவாங்க இல்லையா? ஸோ அதுதான் என்ன அப்படி வந்துட்டு தி காம்படிஷன் லீட்ஸ் இன்னோவேஷன் இன் டர்ன் டிரைவ்ஸ் தி டெவலப்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி. அப்போ இன்னோவேஷன்ங்கிறது எங்கிருந்து வரும்? நம்ம டெக்னாலஜி. ஸோ டெக்னாலஜி புதுசாக கொண்டு வரதான் வந்துட்டு என்னன்னா உங்களுக்கு என்ன ஆகும், நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ண முடியும். ஸோ அந்த காம்படிஷன் வந்துட்டு நம்ம என்ன பண்ண ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. டெக்னாலஜி ஃபெசிலிட்டிஸ் இ-காமர்ஸ் growth. ஸோ அதுதான் என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த டெக்னாலஜியோட growth தான் வந்துட்டு இ-காமர்ஸோட growth. ஸோ டெக்னாலஜி டெவலப் ஆனால் இ-காமர்ஸ் growth ஆகும், அவ்வளோதான் சொல்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தோன்னா வந்துட்டு உங்களுக்கு டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், growth வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 1960 எப்படி இருந்தது, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு
1979. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா 1960, அதுக்கப்புறம் 79, 81, 84, அதுக்கப்புறம் 91, அப்புறம் 94 அக்டோபரில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 95, அதுக்கப்புறம் செப்டம்பர் 95, அதுக்கப்புறம் 99, அதான் செப்டம்பர் 99, செப்டம்பர் 2005, செப்டம்பர் 2008, செப்டம்பர் 2009, செப்டம்பர் 2018. ஸோ அது வரைக்கும் பார்த்தோன்னா க்ரோத் வந்துட்டு எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதில் என்னென்ன அப்படிங்கிட்டு என்னென்ன டெவலப்மெண்ட் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு அந்த இயரில் 1960 என்னென்னலாம் பண்ணினாங்க, 79 என்னென்னலாம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் 81 என்ன பண்ணாங்க, என்னென்னலாம் ஸ்டார்ட் பண்ணாங்க, அது என்னென்னா வந்துட்டு க்ரோத் ஆச்சு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த ஜஸ்ட் ஒரு இதுதான், ஒரு சும்மா ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து ரீட் அவுட் பண்ணால் போதும். ஓகேவா? இதை வந்துட்டு உங்களுக்கு என்ன நீங்கள் ரொம்ப வந்துட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்க தேவையில்லை. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் போய்க்கலாம். சரியா? ஸோ அதில் பாருங்கள், அதுக்கு முன்னாடி தமிழில் பாருங்கள், மின்னணு வணிகத்தின் பரிணாம வளர்ச்சி. அதாவது நம்ம சொன்னோம்னா க்ரோத் ஆஃப் தி இ காமர்ஸ் நம்ம சொன்னோம். ஸோ மின்வணிக முற்றிலும் வந்துட்டு ஒரு புதிய நிகழ்வால் மின்வணிகத்தின் தோற்றம் தசாப்தங்களுக்கு முன்பு தொடங்கி அதிவேகமாக வளர்ந்து வருகிறது. இது முதலில் 1990 தனியார் வலையமைப்புகளில் உருவானது. மின்னணு தகவல் பரிமாற்றங்கள் மற்றும் தொலைக்காட்சி செலவு இணைந்து மின்வணிகத்தை வழிவகுத்துன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு டைம் வந்து தமிழ் மொழியை படித்து பார்த்தனவே தெரியும். சில பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு எங்கே வரணும் அப்படின்னா வந்துட்டு மின்வணிகத்தின் வளர்ச்சி என்பது சமூக தொழில்நுட்ப மாற்றங்களுடன் தொடர்புடையது. ஊடகம் ஆழமாக வேறொன்று, அதிக பயனர்கள் அதை நோக்கி ஈர்க்கப்படுவார்கள். பயனர்கள் அதிகரித்தால் சந்தை விரிவடையும் போது மேலும் வணிக நிறுவனங்கள் ஈர்க்கப்படுகின்றன. அதிக வர்த்தக நிறுவனங்கள் போட்டியை உருவாக்கும். போட்டி புதுமைக்கு வழிவகுக்குது. புதுமை தொழில்நுட்பத்தை மேம்படுத்துகிறது. தொழில்நுட்பம் மின்வணிக வளர்ச்சிக்கு உதவுகிறது. அப்போ ஒவ்வொன்றா வந்து டிபெண்ட் பண்ணி இருக்குது. சரியா? ஸோ வந்துட்டு எடுத்தனமே வந்துட்டு பெரிய ஆளாக முடியுது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம முன்னேறுவோம் பார்த்தீங்களா? அப்போ ஒவ்வொன்றும் டிபெண்ட் பண்ணி கடைசியாக பார்த்தீங்கன்னா இ காமர்ஸோட க்ரோத்துக்கு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே என்னன்னா வந்துட்டு மார்க்கெட்டில் ஆரம்பிச்சு நம்ம டெக்னாலஜி வரைக்கும் வந்துட்டு எல்லாமே ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட வளர்ச்சி தான் வந்துட்டு நான் டயக்ராமாக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு டைம் பார்த்தா போதும். நீங்கள் அதை வந்துட்டு ரொம்ப வந்துட்டு எடுத்து வந்துட்டு ரிஸ்க் எடுத்து படிக்க தேவையில்லை. சரியா? ஒரு கிளான்ஸ் படித்து பார்த்தீங்கன்னா போதும். புரிஞ்சுதாப்பா? ஸோ இவ்வளோ தான். ஸோ இந்த ஹெட்டிங் அவ்வளோதான். செகண்ட் ஹெட்டிங் முடிஞ்சிருச்சா? ஸோ இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம க்ரோத் ஆஃப் இ காமர்ஸ் அடுத்தையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ தேர்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் அண்ட் க்ரோத் ஆஃப் இ காமர்ஸ். ஸோ முன்னாடி நம்ம பார்த்தோம்னா என்னன்னா வந்துட்டு இ காமர்ஸ் முன்னாடி ஹெட்டிங் நம்ம என்ன பார்த்தோம்னா எவல்யூஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் காமர்ஸ். ஸோ எவல்யூஷன் அப்படின்னா வந்துட்டு எப்படி வந்துட்டு அதை வந்தது, ஸோ அது எங்கிருந்து எப்படி வந்தது, அதோடைய வளர்ச்சி. சரியா? ஸோ எவல்யூஷன் அப்படிங்கும்போது நம்ம பார்த்தோம்னா நம்ம என்ன சொல்லணும்னா வந்து அது எப்படி தோன்றியது. சரியா? அதாவது பேர்த் ஆஃப் இ காமர்ஸ். சரியா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது டெவலப்மெண்ட்டு. ஸோ அதை வந்துட்டு பேர்த் ஆயிடுச்சு, எல்லாமே வந்துருச்சு ஓரளவுக்கு. அதை எப்படி வந்து டெவலப் பண்ணாங்க, சாரி என்னென்ன க்ரோத்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம க்ரோத்தில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 3 வேவ்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், தேர்ட் வேவ்னு. அதோட இந்த லெசன் வந்து இந்த கிளாஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா தேர்ட் டைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டெவலப்மெண்ட் அண்ட் க்ரோத் ஆஃப் எலக்ட்ரானிக் காமர்ஸ். ஸோ என்னென்ன டெவலப்மெண்ட் அண்ட் க்ரோத் எலக்ட்ரானிக் காமர்ஸ் இருக்குது அப்படின்னா பாருங்க. எக்கனாமிஸ்ட் describe 4 distinct waves. ஸோ பார்த்தீங்கன்னா 4 distinct waves அல்லது distinct phases வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், தேர்ட் வேவ், ஃபோர்த் வேவ். சரியா? ஸோ தட் அக்கார்டிங் தி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இன் ஈச் வேவ் different business strategies were successful. Electronic commerce and the information revolution brought about by the internet likely go through such a series of waves. ஸோ வந்துட்டு 4 types of waves இருக்குது. ஓகே, நம்ம 3 சொன்னோம், 4 types of waves இருக்குது. ஸோ ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் வேவ்னா முதல் அலை. சரியா? நம்ம எப்படி இந்த கொரோனா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வேவ் வந்து செகண்ட் வேவ்க்கு வந்துட்டு நம்ம சொல்கிறோம். இப்போ கரண்ட் வந்துட்டு செகண்ட் வேவ்ல நம்ம வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதோடைய பரவல், அதோடைய க்ரோத் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செகண்ட் இதுக்கு வந்துச்சு, அவ்வளோ ஸ்பீடுக்கு வந்துருச்சு. சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜஸ் தாண்டி செகண்ட் ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இ காமர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 4 வேவ்ஸ் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு என்னென்னா டெவலப் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வேவ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வேவ் ஆஃப் எலக்ட்ரானிக் காமர்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன இயர் அப்படின்னா இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். சரியா? ஸோ வந்துட்டு இந்த க்ரோத் ஆஃப் இ காமர்ஸ் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு 5 மார்க் புக் பேக் 5 மார்க் தெளிவாக லிசன் பண்ணுங்க. ஸோ இயர் பார்த்தீங்கன்னா 1995 வந்து 2003 வரைக்கும் இருந்தது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேவ். சரியா? நம்ம எப்படி 2020 வந்துட்டு நம்ம வந்துட்டு கொரோனா இயர்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி தான். சரியா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேவோட இயர். தி .com கம்பெனிஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேவ் ஆர் மோஸ்ட்லி அமெரிக்கன் கம்பெனிஸ். தேர்பை தேர் வெப்சைட்ஸ் வேர் ஒன்லி இன் இங்கிலீஷ். தி .com பபுள் அண்ட் அட்ராக்டட் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் டு ஃபர்ஸ்ட் வேவ் கம்பெனிஸ். ஸோ .com கம்பெனிஸ் வந்துட்டு ஒரு பெரிய லெவலில் இருக்கிற கம்பெனிஸ். சரியா? ஸோ .comனா வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு www.flipkart.com, www.amazon.com, snapdeal.com நம்ம ஸோ அதுதான் .com. சரி, .comல வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம வெப்சைட்டில் வந்துட்டு .com கொடுக்குறோமா? ஸோ அது கூகுளாக இருக்கலாம், ஃபேஸ்புக்காக இருக்கலாம், ஜிமெயிலாக இருக்கலாம், எதுனாலும் சொல்ல முடியாது. அந்த .com கம்பெனிஸ் தான் அதை சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அமெரிக்கன் கம்பெனிஸ் வந்துட்டு லைக் பண்ணாங்க. தேர் வெப்சைட்ஸ் வேறு ஒன்லி என்னன்னா வந்துட்டு அவங்க இங்கிலீஷில் வந்துட்டு அந்த வெப்சைட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் மட்டும் இருந்தனால ஸோ அவங்க வந்துட்டு நல்லா யூஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. தி .com பபுள் அண்ட் ஹேட் அட்ராக்டட் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ கொஞ்சம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு பெரிய அளவில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணால் தான் வந்துட்டு என்ன பண்ணால் அந்த வெப்சைட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. அப்போ ரேட்லாம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அப்போ அமெரிக்கன் கம்பெனிஸ் மட்டும் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு சொல்கிறாங்க. as internet was
may read only web and network technology was in its beginning stage. The bandwidth and network security was very low. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு செக்யூரிட்டி வந்து லோவாக இருந்தது. ஸோ பிகினிங் ஸ்டேஜ் இருக்கிற வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நெக்ஸ்ட் ஒன்லி இடி அண்ட் அன்ஸ்ட்ரக்சர்டு இமெயில் ரிமைண்ட் ஆஸ் எ மோட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் பிஸ்னஸ். ஸோ மெயில் மட்டும் தான் பண்ணிக்க முடியும். எனக்கு இந்த பொருள் வேணும், இந்த பொருள் இது பண்ணணும், அதாவது ஒன்லி ஆர்டர் பண்ணுறதாண்டு சென்டிங் அண்ட் ரிசீவிங் எல்லாமே வந்துட்டு மெயில் வழியாக தான் இருந்தது. ஸோ வந்துட்டு எதுவுமே நம்ம ஃபோன் பேசுறது இப்போலாம் நம்ம என்ன பண்ணலாம், கஸ்டமர் கேருக்கு நம்ம ஃபோன் பண்ணி ஃபோனில் ஆர்டர் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம் இல்லையா. ஸோ மொபைல் நம்ம ஆர்டர் பண்ணுறோம், எல்லாம் வந்துட்டு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அப்போ அந்த மாதிரி கிடையாதுன்னு சொல்கிறாங்க, ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பட் தி ஃபர்ஸ்ட் வேவ் கம்பெனிஸ் என்ஜாய்ட் தி ஃபர்ஸ்ட் மூவ் அட்வான்டேஜ் அட் கஸ்டமர்ஸ் ஹேட் லெஃப்ட் தி நோ ஆப்ஷன்ஸு. அதாவது ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்லை, ஃபர்ஸ்ட் மூவ் அதாவது முதல் கிடைச்சது அப்படின்னா வந்து ஒரு அட்வான்டேஜ் தான் எடுத்துக்கிட்டாங்க. இருந்தாலுமே வந்துட்டு வேறு ஆப்ஷனே கிடையாது. ஆப்ஷனே வந்துட்டு அதை வேறு ஏதாவது இருந்தால் தான் அதுக்கு போவாங்க. ஒன்றே ஒன்று தான் இருக்குன்னா அப்போ அதை தான் நம்ம பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதான் சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ அதான் பாருங்கள் இங்கே டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ டயக்ராமில் பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் அந்த மேலே நம்ம முடிச்சுட்டு நம்ம வரலாம் சரியா. எல்லாத்தையும் முடிச்சு அந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வேவ் இதுதான் 2003 வந்துட்டு 2003 சாரி 1995 வந்து 2003 வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் வேவ் பார்த்தீங்கன்னா 2004 வந்துட்டு 2009 வரைக்கும். ஏன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த செகண்ட் வேவ் இஸ் தி ரீபர்த் ஆஃப் இ-காமர்ஸ் ஆஃப்டர் தி .com burst. ஸோ .com வந்துட்டு என்னன்னா burst அப்படின்னா வந்துட்டு நம்ம என்னன்னா .com அதாவது நிறைய வரும்போது நிறைய வெப்சைட்ஸ்லாம் கொண்டு வரும்போது என்னன்னா வந்துட்டு இது ஒரு இ-காமர்ஸ்க்கு ரீபர்த்தாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காலத்தில் பார்த்தா அந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா நிறைய வெப்சைட்ஸ்லாம் வந்துட்டு வந்தது. ஸோ அதனால் வந்துட்டு இ-காமர்ஸ் வந்துட்டு நல்லா வந்துட்டு டெவலப் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. தி செகண்ட் வேவ் இஸ் கன்சிடர்ட் எஸ் global way with the sellers doing business in many countries and in many languages. ஸோ அங்கே பார்த்தோன்னா முன்னாடி ஃபர்ஸ்ட் வேவ் வந்துட்டு இங்கிலீஷில் மட்டும் தான் பண்ண முடியும். ஆனால் இங்கே மெனி லாங்குவேஜஸில் வந்துட்டு பண்ணுறதுனால அப்போ நிறைய பேர் என்ன பண்ணலாம். ஸோ அதை நிறைய நாட்டுக்காரங்க என்ன பண்ணலாம்னா வந்துட்டு நிறைய எல்லாருமே என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு நிறைய கண்ட்ரீஸ் வந்து என்ன பண்ணலாம் வந்துட்டு அதை இன்வெஸ்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணலாம் புதுசாக வந்துட்டு அவங்க வெப்சைட்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இருந்தது. லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன் வந்து கரன்சி கன்வர்சன் வேறு ஃபோக்கஸ்டு இன் தி செகண்ட் வேவே. ஸோ இங்கே பார்த்தோன்னா வந்துட்டு நம்ம லாங்குவேஜ் கன்வர்சன் இருக்கு. ஸோ பார்த்தோன்னா எனக்கு வந்து ஹிந்தி தெரியும் ஆனால் உனக்கு தெரியாது அப்படின்னா என்னன்னா நான் வந்துட்டு அதுக்கு தகுந்த என்னன்னா உனக்கு இங்கிலீஷ் தெரியும் ஆனால் அப்போ நான் இங்கிலீஷ் என்ன பண்ணால் நான் வந்துட்டு கான்வர்சேஷன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி அந்த இதெல்லாம் இருந்தது. நெக்ஸ்ட் கரன்சி அமௌண்ட் இது பண்ணுறது வந்துட்டு நம்ம டாலர் நம்ம சொல்ல முடியாது. நாம் வந்துட்டு நம்ம நார்மலாக வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா நம்ம ருபீஸில் கொடுப்பாங்க, டாலர் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா வந்துட்டு வேரியாங்க இல்லையா. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி என்னெல்லாம் வந்துட்டு அந்த பிரச்சனையெல்லாம் இங்கே சால்வ் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. தி செகண்ட் வேவ் கம்பெனிஸ் யூஸ்டு தேர் ஓன் இன்டர்னல் ஃபண்ட்ஸ் அண்ட் கிராஜுவலி எக்ஸ்பேண்டட் தர் இ-காமர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ வந்துட்டு இன்டர்னல் ஃபண்டு சரி அவங்களாவது என்ன பண்ணால் ஓனாக வந்துட்டு என்னென்னா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்களும் தனித்தனியாக ஓகேவா. ஸோ தனித்தனியாக இன்வெஸ்ட் பண்ணாலும் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு நிறைய வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைச்சது, எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. ஆஸ் எ ரிசல்ட் இ-காமர்ஸ் க்ரோஸ் மோர் ஸ்டெடிலி தோ மோர் ஸ்லோலி. ஸோ தி ரேபிட் டெவலப்மெண்ட் ஆஃப் நெட்வொர்க் டெக்னாலஜிஸ் அண்ட் இன்டராக்டிவ் வெப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேவ்னா வந்துட்டு வெப் 1.0 2.0ங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் வேவ் ஓகேவா. சில பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு நிறைய வந்துட்டு உங்களுக்கு ஆஃபர் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. தி இன்க்ரீஸ்டு வெப் யூசர்ஸ் நாலேஜ் இ-காமர்ஸ் கம்பெனிஸ். ஸோ மோஸ்ட்லி பிஸ்னஸ் டு கன்சியூமர் ஓகே பிஸ்னஸ் டு கன்சியூமர் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதுதான் என்ன வந்துட்டு ரொம்ப இந்த செகண்ட் வேவ்ல வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ஒரு கான்செப்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் வேவ்ல பார்த்தீங்கன்னா 2010. ஸோ 2010 டு ப்ரெசென்ட் அப்போ 2010 இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெசென்ட் இருக்கிற இப்போ 2020 வரைக்குமே பார்த்தீங்கன்னா தேர்ட் வேவ். தி தேர்ட் வேவ் இஸ் ப்ராட் ஆன் பை தி மொபைல் டெக்னாலஜிஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மொபைல் டெக்னாலஜிஸ் முதல்ல பார்த்தோன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வேவ்ல பார்த்தீங்கன்னா இமெயில் மட்டும் தான். செகண்ட் வேவ்ல பார்த்தோன்னா வந்துட்டு ஆர்டர் பண்ணலாம், நிறைய வந்துட்டு டிவைசஸ்லாம் வந்தது. தேர்டில் பார்த்தோன்னா மொபைல் டெக்னாலஜிஸ் வந்தது. ஸோ இது வந்து வெப் 3.0 சொல்லுவோம். இது கனெக்ட் யூசர்ஸ் வயா மொபைல் டிவைசஸ் ரியல் டைம் வந்து ஆன் டிமாண்ட் டிரான்சாக்ஷன் ஓகேவா. ஆன் டிமாண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா வந்துட்டு உங்களுக்கு என்னென்னா வந்துட்டு நீங்கள் ஆன்லைன்லேயே டிரான்சாக்ஷன் மட்டும் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதான் மொபைல் டெக்னாலஜி சொல்லுவோம். இது கனெக்ட் யூசர்ஸ் வயா மொபைல் டிவைசஸ் ஃபார் ரியல் டைம் அண்ட் ஆன் டிமாண்ட் டிரான்சாக்ஷன். நாட் ஓன்லி தி இன்ஃபர்மேஷன் இஸ் ஃபில்டர்ட் பை தி டைம் but also the geographical coordinates are used to the screen the specific location tailored information properly. The term Web 3.0 summarize the various characteristics of the future internet which include artificial intelligence, semantic web, generic databases. ஸோ வந்துட்டு கொஞ்சம் உள்ளே போய்ட்டு நிறைய டீப்பாக உள்ளே போய்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துட்டு கொடுக்குது. அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு அது என்ன அப்படின்னா வந்துட்டு நம்மளால் இமேஜின் பண்ணி என்னன்னா ஸோ பார்த்தோன்னா நம்ம நெட்லேயே வந்துட்டு என்ன பண்ணுறோம் இப்போ ஏதாவது நம்ம ஆர்டர் பண்ண ஒரு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணணும், ட்ரெஸ் அந்த கண்ணில் பார்க்குறோம் கையில் வாங்கி பார்க்குற மாதிரி கிடையாது. அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லுவோம். இருக்கிறத அதாவது இல்லாதது இருக்கிற மாதிரி நினச்சிக்கிறது அந்த மாதிரிலாம் சரியா. ஸோ அந்த மாதிரி கண்ணில் பார்த்து என்னன்னா நம்ம வந்துட்டு டிசைட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு இங்கே வெப் 3.0 வந்தது. ஸோ மொபைல் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா எல்லாமே பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான பார்த்தீங்கன்னா டூ யூ நோல பாருங்க .com bubble சரியா. ஸோ .com bubble அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா தி .com bubbleலாம் வந்துட்டு டெஃபினேஷன் இதுதான் 2 மார்க் உங்களுக்கு இதுதான் வந்து நீங்கள் எழுதணும். தி .com bubble was a historic extensive growth of economy that occurred roughly between 1995
2 and 2000. ஸோ 1995 2000 வரைக்கும் வந்துட்டு அந்த இயரில் தான் வந்துட்டு டாட் காம் பபுள் வந்தது. இட் வாஸ் ஆல்சோ a period of extreme growth in the usage of adaptation of the internet as well. ஸோ டாட் காம் பபுள் அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன, அதாவது சின்ன சின்ன வெப்சைட்ஸாக வரது, பபுள்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வரது. சரி, அதான் சொல்கிறாங்க. இந்த லேட் 1995 there was a tremendous development in US inquiry investment in internet based companies during the dot com bubble. The value of inquiry markets grew exponentially with the Nasdaq composite index of US stock market rising from under 1000 points to more than 5000 points. ஸோ நிறைய வந்துட்டு அந்த மாதிரி டாட் காம் பபுள் வரும்போது ஒவ்வொருத்தர் டெவலப் பண்ணி யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நிறைய வந்துட்டு அதர் கண்ட்ரீஸில் வந்துட்டு நிறைய இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1000 அந்த பாயிண்ட் வந்துட்டு 5000 பாயிண்ட் வரைக்கும் வந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் என்னாச்சு உங்களுக்கு ஹையில் வந்துட்டு போயிருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டாட் காம் பர்ஸ்டே தி நாஸ்டாக் கம்போசிட் ஸ்டாக் மார்க்கெட். அப்போ ஒவ்வொரு வெப்சைட் ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுறாங்க, அவன் பண்ணுறாங்க நம்மளும் பண்ணணும், நம்ம பண்ணுறோமா இன்னொருத்தர் பண்ணுவான். ஸோ ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொன்றா வந்துட்டு பண்ண போயிட்டு இருக்கும்போது என்னன்னா சரி ஃபெல் ஃப்ரம் இந்த இயர் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் இன்ஃபார்மலி நோன் எஸ் டாட் காம் கிராஷ் ஆர் டாட் காம் பர்ஸ்டே. ஸோ என்னன்னா வந்துட்டு டாட் காம் வெடிப்புன்னு சொல்லுவோம். சரியா, டாட் காம் பபுள், டாட் காம் வெடிப்பு அப்படின்னு சொல்லுவோம். குமிழ், அதாவது குமிழ்னு சொல்லுவோம். சரியா, டாட் காம் குமிழ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தமிழில் சொல்லும்போது நான் ப்ரீஃபாக சொல்லிடுறேன். திஸ் பிகன் ஆன் மார்ச். எப்போ வந்துட்டு டாட் காம் பர்ஸ்ட் வந்ததுன்னா March 11, 2000 அண்ட் லாஸ்டட் அன்டில் October 9, 2000. ஸோ வந்து March 11, 2000 ஸ்டார்ட் ஆகி October 9, 2002 வரைக்கும் அந்த டைம் ஆஃப் பீரியட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு டாட் காம் போஸ்ட்னு சொல்கிறாங்க. டியூரிங் என்ன நடந்தது அப்படின்னா அப்போ thousands of online shopping companies like as pets.com failed and shut down. ஸோ நிறையா பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் தட் மீன்ஸ் என்ன வெப்சைட்ஸ். ஸோ அதாவது கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி அந்த வெப்சைட் வழி என்ன பண்ணுவாங்கன்னா என்னது இ காமர்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. சரியா, ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது டாட் காம் போஸ்ட் அப்படிங்கும்போது என்னன்னா உங்களுக்கு நிறைய அப்படி பண்ண காம்படிஷன் வந்து என்ன எல்லாமே ஃப்ளாப் ஆக ஆரம்பிச்சது. ஸோ ஃபெயில் ஆக ஆரம்பிச்சது. சம் கம்பெனிஸ் லைக் சிஸ்கோ லாஸ்ட் லார்ஜ் போர்ஷன் ஆஃப் தர் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். பட் நிறைய வந்துட்டு என்னன்னா லாஸ் ஆக தொடங்குச்சு. அண்ட் சம் கம்பெனிஸ் லைக் அமேசான் டிக்ளைன்ட் இன் தி வேல்யூ பட் ரெக்கவர்டு குயிக்லி. ஸோ அமேசான் அந்த மாதிரி கம்பெனிக்கு வந்துட்டு நிறைய வந்துட்டு அவங்க வந்துட்டு நிறைய வந்துட்டு லாஸ் வந்துட்டு சந்திச்சாங்க. இருந்தாலுமே வந்துட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தம் பிடிச்சிட்டாங்க. சரியா, குயிக்காக வந்துட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அது ரெக்கவர் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டாட் காம் பபுள் டாட் காம் பஸ்னா இதுதான் நீங்கள் எழுதணும். சரியா, ஸோ டாட் காம் பபுள்லாம் வந்துட்டு டெவலப் ஆகுது. டாட் காம் பஸ்ட் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப டெவலப் ஆகி என்னன்னா வந்துட்டு கீழே டவுன் ஆகிடுது. சரியா, ஸோ டவுன் ஆகிறதா வந்துட்டு டாட் காம் பஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, ஸோ தமிழ் மீடியம் பாருங்க. ஸோ மின்னணு வணிகத்தின் வளர்ச்சி பொருளாதார வல்லுநர்கள் தொழில் புரட்சியில் ஏற்பட்ட 4 தனித்துவமான அலைகளை வந்துட்டு அல்லது கட்டங்களை விவரிக்கிட்டன்னு சொன்னால் ஒவ்வொரு அலையிலும் வெவ்வேறு வியாபார உத்திகளை ஒவ்வொன்றிலும் ஒரு டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மின்மணியத்தின் முதல் அலை பார்த்தோன்னா 1995 to 2003. முதல் அலையின் டாட் காம் நிறுவனங்கள் பெரும்பாலும் அமெரிக்க நிறுவனங்களாக தான் இருந்துச்சு. ஏன்னா அது இங்கிலீஷ் மட்டும் தான் இருந்தனால அவங்க மட்டும் தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ இணையம் வெறுமனே படிக்க மட்டும் வழியாகவும் மற்றும் வலையமைப்பு தொழில்நுட்பம் ஆரம்ப கட்டத்தில் இருந்தாலும் அலைக்கற்றை மற்றும் வலையமைப்பு பாதுகாப்பு மிகவும் குறைவாக இருந்தது. சேஃப்டி வந்துட்டு கிடையாது. இடிஐ மற்றும் கட்டமைக்கப்படாத மின்னஞ்சல் மட்டுமே நிறுவனங்களுக்கு இடையிலான தகவல் பரிமாற்றத்தின் ஒரு பயன்முறையாக இருந்து வந்தது. ஆனால் முதலடை நிறுவனங்கள் முதல் நகர்வு அனுகூலத்தை அனுபவித்ததோடு வாடிக்கையாளருக்கு எந்த விருப்பத்தையும் பெற்றுக் கொடுக்கவில்லை. ஸோ வேற சாய்ஸே இல்லை அப்படிங்கும்போது என்ன அதுதான். சரியா, ஸோ அதான் வந்து சொல்றாங்க. ஸோ மின்வணிகத்தின் இரண்டாவது பார்த்தீங்கன்னா 2004 2009 இதில் வந்து டாட் காம் வெடிப்பிற்கு பின் மின்வணிகத்தின் மறுபிறப்பு இரண்டாவது அலை ஆகும். இது உலகளாவிய அலையாக கருதப்படுகிறது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேவ்ல பார்த்தீங்கன்னா யாருமே அதிக விரும்பல இருந்தது. அதுதான் சரி ஓகே அதை மட்டும் இது பண்ணிட்டாங்க. சரி அந்த அளவு ஃபேமஸ் ஆகல. ஸோ செகண்ட் வேவ் தான் வந்துட்டு நிறைய வந்துட்டு லைக் பண்ண மக்கள் வந்துட்டு நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு சொல்றாங்க. இது உலகளாவிய அலையாக கருதப்படுகிறது. அப்போ உலகளாவிய வந்துட்டு வேர்ல்டு லெவல் இ காமர்ஸ் வேவ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செகண்ட் வேவ் தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பல நாடுகள் மற்றும் பல மொழிகளை வியாபாரத்தை விரிவுபடுத்தினாங்க. இரண்டாவது அலை வலைத்தளங்களில் மொழிபெயர்ப்பு மற்றும் நாணய மாற்றத்தில் கவனம் செலுத்தப்பட்டன. இரண்டாவது அலை நிறுவனங்கள் தங்கள் மின் வர்த்தக வாய்ப்புகளை படிப்படியாக விரிவுபடுத்தி வந்தன. இதன் விளைவாக மின் வணிகம் மெதுவாக இருந்தாலும் இன்னும் சீராக வளர்ந்தது. மெதுவாக தான் போச்சா நான் நல்லா இருந்ததுன்னு சொல்றாங்க. வலையமைப்பு தொழில்நுட்பங்கள் மற்றும் ஊடாடும் வலையின் விரைவான வளர்ச்சி நுகர்வோருக்கு அதிக வாய்ப்புகளை வழங்கி கொண்டிருந்தது. இரண்டாம் அலையின் போது அதிகரித்த இணைய பயனாளர்கள் மின் வணிக நிறுவனங்களுக்கு ஊட்டம் அளித்தனர். நிறைய பேர் வந்துட்டு என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நல்லா வந்து டெவலப் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. மூன்றாவது அலை பார்த்தீங்கன்னா 2010 அல்லது இப்போ வரைக்கும். ஸோ மூன்றாவது அலை கைபேசி தொழில்நுட்பங்களால் கொண்டு வரப்பட்டது. இது நிகழ்நேரம் மற்றும் தேவை அடிப்படையில் தேவைன்னா அவங்க எப்போ வேணுமோ அப்போ பண்ணிக்கலாம். சரியா, நம்ம வந்துட்டு ஆர்டர் பண்ண நெட்டில் ஆர்டர் பண்ணால் இந்த டைமில் பண்ணிருக்கா 24 hours நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதை தான் சொல்கிறாங்க ஆன் டிமாண்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு குறிப்பிட்ட இருப்பிடம் சார்ந்த தொகுப்பட்ட தகவலை சரியாக தெரியட தகவல்கள் நேர அடிப்படையில் மட்டும் இல்லாமல் புவியில் ஆயத்தொலைவுகள் அது ஜாக்கிர நம்ம வந்துட்டு மழை வருமா வராதா எல்லாமே நம்ம பார்க்குறோமா இல்லையா. ஸோ நம்ம நியூஸில் கேட்குறோமா இல்லையா. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதை வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு
சொல்கிறாங்க. ஸோ .com குமிழி கொடுத்துருக்காங்க. ஸோ .com பபுள் அப்படின்னா தமிழில், .com குமிழி, .com பஸ்ட் அப்படின்னா .com வெடிப்போம். மற்ற எல்லாமே வந்துட்டு நம்ம என்னன்னா நம்ம தமிழில் தான் சொல்லிட்டோம். சரியா? ஸோ இவ்வளோ தான். இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கான்செப்ட் தான். இதை நீங்கள் தெளிவாக நல்லா பார்த்தீங்கன்னாவே போதும். ஓகேவா? நல்லா தெளிவாக பாருங்கள். ஸோ பார்த்துட்டு என்ன பண்ணுறேன்னா வந்து கிளாஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இங்கே டயக்ராம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இதான் வந்துட்டு எவல்யூஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் காமர்ஸ். ஸோ வெப் 1.0. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் வேவ், இது செகண்ட் வேவ், தேர்ட் வேவ். உனக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேலே வந்து 4 வேவ்ஸ்னு கொடுத்துருந்தாங்க. சரியா? 4 பேசஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் நமக்கு கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்லி 3 மட்டும் கொடுத்துருக்காங்க. புக்கில் எப்படி இருக்கோ அப்படியே எழுதிக்கலாம். சரியா? அந்த இயர்லாம் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் இந்த கான்செப்ட் டைம் படித்தா போதும். ஓகேவா? ஸோ உனக்கு ஃபுல்லாக தியரியாக இருக்குது. ஸோ ரொம்ப வந்துட்டு நம்ம என்னென்னா நம்ம தியரி வந்துட்டு லைன் பை லைன் வந்துட்டு எல்லாமே அப்படி தான் லைன் பை லைன் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இருந்தாலும் வந்துட்டு உங்களுக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு ஏதாவது புரியல, ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக புரியும், உங்களுக்கு டவுட்டே வராது. இன்றைக்கி ஏதாவது உங்களுக்கு வந்துட்டு டவுட் இருக்குது, எனக்கு புரியல மேம், கன்ஃபியூஸ் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃபோன் பண்ணி கேட்கலாம். சரியா? கிளாஸ் நல்லா லிசன் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நோட்ஸை வந்துட்டு சென்ட் பண்ணுங்கள். ஸோ நோட்ஸை சென்ட் பண்ணாமல் தயவு செஞ்சு ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பாதீங்க. சரியா? ஸோ உங்களுக்கு கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் தான் உங்களுக்கு இனிமேல் பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே 3 நாளும் உங்களுக்கு வந்துட்டு டெய்லி கிளாஸஸ் இருக்கும். சரியா? கம்ப்யூட்டர் கிளாஸ் வந்து இருக்கும். ஸோ வந்துட்டு மறக்காமல் கிளாஸை பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்து நோட்ஸை சென்ட் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க. சரியாப்பா? ஸோ இதற்கு கிளாஸ் லிசன் பண்ணதுக்கு தேங்க்ஸ்ப்பா. ரிமைனிங் நம்ம பார்ட்ஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.